ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்வேயோ து அந்த்வேயோ மியந்த்வேயோ மியன் அந்த்வேயோ அப்படின்றத பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். என்னடா எடுத்தோடனே எதோ சொல்லிட்டு இருக்காளே புரியல அப்படின்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல. நாம் துவேதாவை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்த்தோம். ரொம்பவும் பேசிக்கான வீடியோ. துவேதான்றதுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான மீனிங் என்னென்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ தான் ரொம்பவும் பேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல இந்த துவேதாவை வச்சு நிறைய சென்டென்ஸ் இருக்குது, நிறைய கொரியன் சென்டென்ஸ் இருக்குது. பேசும்போது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். பேசிக்காக இந்த 3 மீனிங் இருக்கும். அந்த துவேதான்ற வார்த்தை கூட இன்னொரு வார்த்தை சேர்க்கும்போது அதோட புது அர்த்தம் பிறக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்றது நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த காம்பினேஷனில் பார்க்க போகிறோன்னா, தூன்றது ஒரு தனி வார்த்தை, துவேயோ துவேதான்றது தனி வார்த்தை. இது ரெண்டும் சேரும்போது புது அர்த்தம் கிடைக்கும். அதே மாதிரி மியன்னுன்றது தனி வார்த்தை, துவேன்றது தனி வார்த்தை. இது ரெண்டும் சேரும்போது புது அர்த்தம் பிறக்கும். இது ரெண்டுமே நீங்கள் நிறைய பேசும்போது, நீங்கள் ரெகுலராக கொரியன்ஸ் பேசும்போது இந்த 2 காம்பினேஷன்ஸ் நிறைய பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்களே படிச்சிருந்தாலும் இதுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், என்னடா துவேதாவும் மியந்த்வேயும் ரெண்டுமே ஒன்றா இருக்கே, ஒன்றுமே புரியல அப்படின்றவங்கள நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு துவேயோ அந்த்வேயோக்கு நல்லா கரெக்டான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ரொம்ப மொக்கப்படாமல் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் கொரியன் இன் தமிழ். நான் உங்கள் அத்துலியா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த துவேதா சாரிங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்க போகுது. என் கூட பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துவேதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கிராமட்டிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம துவேதாவை இன்னொரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதோட காம்பினேஷனில் வர எல்லா கிராமரும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப மொக்கப்படாமல் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் என்னென்னா, டு பிகம் அப்படின்னு அர்த்தம். டு பிகம்னா என்னது? ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையில் அடையிறது, ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் டீச்சர் ஆக போகிறேன், இல்லை நான் ஒரு ஆக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இப்போ டீச்சராக இல்லை, நான் இப்போ ஒரு ஆக்டராக இல்லை, ஆனால் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சும்மா இருக்கலாம், ஏதோ ஒரு அந்த டீச்சருன்ற நிலையை அடையலை, நான் அதுவாக மாற போகிறேன்னு சொல்லும்போது நம்ம துவேதா ஆக போகிறேன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவருக்கு 50 வயசு ஆகிடுச்சு, அதனால செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட பர்த்டேவன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 49 வயசு இருக்கலாம். 49 வயசுன்ற நிலையிலேருந்து 50 வயசுன்ற இன்னொரு நிலையை அடைஞ்சிட்டார். கரெக்டுங்களா? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, டு பிகம், ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் இதுதான், டு பிகம். ஓகேங்களா? வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். துவேதா அப்படின்றது பேஸ் ஃபார்ம். இதை ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கும்போது துவேயோ, இதுவே பாஸ்ட் சொல்லும்போது துவெஸ்ஸாயோ, ஃப்யூச்சரில் சொல்லும்போது 12 கோஏயோ, 12 கோஏயோ. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த துவேதா பாஸ்ட்னு சொல்லும்போது 2 விதமாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், துவேதான்றது கிராமர் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம். இதை பாஸ்ட் சொல்லும்போது துவே ஆஸ் சாயோ, தேவோ சாயோ, அப்படிலாம் வே துவெஸ்ஸாயோ, தேவசாயோன்னு சொல்லலாம், இல்லை துவெஸ்ஸாயோ அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ஃபார்முமே கரெக்டான ஃபார்ம் தான். ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முமே கரெக்டான ஃபார்ம் தான். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நீ எங்கே பார்த்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நானுன் பே, தானுன் பேவுகா துவேகு ஷிப்பாயு அப்படின்னா என்ன அர்த்தம்? நானுன்னா நான், பேவு அப்படின்னா ஆக்டர், துவே அப்படின்னா ஆகிறது, கு ஷிப்பாயோன்னா ஆசைப்படுறது. நான் ஆக்டராக ஆசைப்படுறேன். நான் பேவுகா துவேகு ஷிப்பாயு.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சதா? அடுத்தது பாருங்க. சோயி ஆதுருன். சோயி அப்படின்னா என்னுடைய, ஆதுல் அப்படின்னா பையன். என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லும்போது சோயி ஆதுருன். 20 வயசு. ஸோ 20ன்றத கொரியனில் வயசு வந்து குறிப்பிடும்போது எந்த நம்பர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் கொரியன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. 20க்கு கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னா சுமுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயசுன்றதுக்கு சல்லுன்னு சொல்லுவாங்க. சுமுல் சல், சுமுல் சாரி, துவசாயு, தேவசாயு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட பையனுக்கு 20 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோய் ஆதுருன் சுமுல் சாரி துவசாயு, என்னோட பையனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க. உரினின் சிங்குஹா துவசாயு. உரினுன்னா நாங்கள், சிங்குஹானா ஃப்ரெண்டு ஆயிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இகோசின் மேவு தோவுமி துவேயு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொப்தாவை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ தொப்தா அப்படின்னா வந்து உதவி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்து உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் மாற்றும் போது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா தொவாயோ அப்படின்னு மாறும். எனக்கு உதவி வேணும், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது தோவா ஜூசேயோ அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு வேர்பாக இருக்கும்போது இது ஓகே. இதுவே வந்து கொரியனில் நம்ம கொரியனில் மட்டும் இல்லை, எல்லா மொழிகளுமே இது இருக்குது. ஓகேங்களா? ஒரு வேர்பை நவுனாக மாற்றலாம், நவுனை வேர்பாக மாற்றுவாங்க, வேர்பை அப்ஜெக்டிவாக மாற்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு வேர்ப். இந்த வேர்பை இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த தோவும் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த துவேதா தொவாயோன்றது வேர்ப் ஃபார்ம். இதுவே வந்து இதை நம்ம என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக போக தேவையில்லை. இந்த வேர்ப் ஃபார்ம் மட்டும் கிடையாது, இது வேர்ப்லேருந்து இன்னொரு ஃபார்மாக டிரைவ் ஆகிருக்கு. இது புது ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது என்னென்ன, இது ஃபார்முலா என்னன்றதை நம்ம அப்புறமா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இகோசில் அப்படின்னா வந்து இது, மேவு அப்படின்னா ரொம்ப, தோவுமி துவசாயோ அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு, இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, டு பிகம் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பாருங்கள். சம்திங் ஒர்க்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பொருள் வந்து வேலை செய்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து இன்னொரு மீனிங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த மிஷினரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏதோ ஒன்று வேலை செய்யுது, வேலை செய்யலை, வேலை செய்யுதா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். சுதே ஃபோனி. ஸோ சுதே ஃபோன் அப்படின்னாலும், செல்ஃபோன் அண்டு ஃபோனு அப்படின்னாலும், ஐஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே செல்ஃபோனை பற்றி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? சுதே ஃபோன் அப்படின்னா வந்து செல்ஃபோன், ஈஜேனா இப்போ, துவேயோனா வேலை செய்யுது. சுதே ஃபோனு ஈஜே சுவேயோ அப்படின்னா அர்த்தம் செல்ஃபோன் இப்போ வேலை செய்யுது. இப்போ பாருங்கள். இப்போ சே கம்ப்யூட்டர்கா என்னுடைய கம்ப்யூட்டர் அந்துவேயோ அப்படின்னா அர்த்தம் வேலை செய்யலை, என்னோட கம்ப்யூட்டர் வேலை செய்யலை. சே கம்ப்யூட்டர்கா அந்துவேயோ. இதுவே வந்து வேலை செய்யுது செய்யலைன்றதை எக்ஸாம்பிள் பார்த்தோம். கேள்வியாக கேட்கும்போது எப்படி கேட்கணும்? பேன், ஃபேனுன்றத இங்கே சொல்லியிருக்கேன். பேனி துவேயோ, ஃபேன் வேலை செய்யுதா, பேனி துவேயோ. ஸோ இந்த ஃபேனுக்கு பதிலாக நீங்கள் கம்ப்யூட்டர், வாஷிங் மிஷின் என்ன பேர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துவேயோ அப்படின்னு கேள்வியாக கேட்கும்போது வேலை செய்யுதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தேர்ட் வந்து ஓகே, அக்செப்டபிள், அவைலபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷில் சொல்கிறதுக்காக இதில் நிறைய வார்த்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வார்த்தை மீனிங் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த 3 மீனிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். சிகும்னா இப்போ, ஷிகன் அப்படின்னா வந்து நேரம், துவேயோ சிகும் ஷிகன் துவேயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நேரம் இருக்கா, அவைலபிளாக இருக்கா, உங்ககிட்ட நேரம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் சிகும் ஷிகன் துவேயோ. இப்போ உங்ககிட்ட நேரம் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாருங்க. காடு துவேயோ அப்படின்னா காது, துவேயோனா அவைலபிளா இருக்கா, வேலை செய்யுமா, அந்த மாதிரி அக்செப்ட் ஒத்துப்பீங்களா அப்படின்ற அர்த்தம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எல்லா கடையிலையுமே வந்து உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஒரு சில கடையில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில கடையில் வந்து கேஷ் தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி கொரியன்லேயுமே வந்து ஒரு சில கடைகளில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேஷ் பே பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று உங்களோட காசு கொடுக்க போகிறீங்கன்னும் போது நீங்கள் கிரெடிட் கார்டில் கொடுக்க போகிறீங்கன்னா கார்டு வேலை செய்யுமா, கார்டை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காது துவேயோ, காது துவேயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து துவேதாவோட பேசிக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதை ஏன் நான் இத்தனை தடவை சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ தான் நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ பாருங்கள். ப ப்ளஸ் ஆ ஓ யோ தூத் வேயோ இல்லைனா தூ அந்த்வேயோ. ஸோ இந்த தூத் வேயோ தூ அந்த்வேயோவை அப்புறமா பார்க்கலாம், இந்த பாட்டையே அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வ ப்ளஸ் ஆ ஓ யோ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வேர்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா என்ன ஃபார்ம் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், தொப்தான்றது அதோட பேஸ் வேர்ப். கரண்ட்டாக மாற்றும் போது தொவாயோ அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு, கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், சல் ஹா தா, அடுத்தது மோ தா. இதை வந்து நீங்கள் வந்து வேர்பை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வரும்? சா ரே. ஸோ இது எப்படி வந்துச்சு? சல் ஹா ப்ளஸ் ஆ, இது சேரும்போது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. அடுத்தது இதோட ஃபார்ம் எப்படி வந்து மொகாயோன்னு மாறும். எப்படி? மொ ப்ளஸ் ஓ. ஸோ பேஸ் வேர்ப் கூட ஆ ஓ யோ அப்படின்றத பேஸ் வேர்டை கூட சேர்த்துடணும். அடுத்தது தூத் வேயோ அப்படின்னு ஆட் பண்ணிடணும். லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணணும்? தூ த்வே யோ, தூ த்வே யோ. ஸோ சாரே தூதேயோ மோகோ தூதேயோ அப்படின்றத மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை பார்த்த உடனே எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த துவேயோ அப்படின்னா எங்கேருந்து வந்திருக்கும்? இந்த துவேதாலேருந்து தான் வந்து துவேயோ வந்துச்சு, இது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தூ எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரேது அப்படின்றதுலேருந்து தான் தூ வந்துச்சு. இந்த கிரேது அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஆனாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இருந்தாலும் ஆனாலும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கு ரே தூ, இதில் இருக்கிற தூ த்வே யோ. ஸோ இது ரெண்டும் சேரும்போது ஒரு புது கிராமர் வந்து பிறக்குது, அதான் தூ த்வேயோ. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கிரேது வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 저는 한국어를 잘해요. கிரேது 열심히 공부해요. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கொரியன் மொழி நல்லா பேசுவேன், இருந்தாலும் ஆனாலும் கஷ்டப்பட்டு கொரியன் படிக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி கொரியன் படிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கொரியன் நல்லா பேசுவேன், இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வேர்ப் வந்து முடிஞ்சிடுச்சு, யோ எண்டிங்கோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, குரேது அப்படின்றத ஒரு வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டைல் வந்து இது ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு இந்த ரெண்டு வார்த்தைகளும் சேர்த்து ஒரு புது வார்த்தையை நீங்கள் எழுதலாம். அது எப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா சாரேது அப்படின்னு வரும். இந்த யோவை எடுத்துட்டு இந்த கூரே அப்படின்றதையும் எடுத்துட்டு இந்த தூ அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புது சென்டென்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? 저는 한국어를 잘해도 열심히 공부해요. ஓகேங்களா? இப்படி எதுனாலும் சரி, இப்படி எதுனாலும் சரி. அடுத்தது பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜீஷுனன் மானி மொஹோது சாரி அஞ்சோயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீஷு வந்து நிறைய சாப்பிட்டாலும் அவனுக்கு இல்லை அவளுக்கு வெயிட் வந்து கெயின் பண்ண மாட்டாங்க, வெயிட் போட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வெயிட் போடுறது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒருத்தவங்க வெயிட்டை கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத கொரியனில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
சல் அப்படின்னா சதை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ளஷ் ஒரு வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல இது எதை குறிப்பிடுறாங்கன்னா சதை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ளஷ்ன்னு அர்த்தம். வெயிட்டை பற்றி சொல்கிறாங்க. சாரி. சீதா அப்படின்னா வந்து கெயின் பண்ணுறது, வெயிட்டை கெயின் பண்ணுறது. சாரி சிதா. இதை வந்து பேஸ் வேர்ப். இது வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாற்றும் போது இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா சாயோ, சா அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சாயோ அப்படின்றத மாறிடும். இந்த இடத்துல என்னது வெயிட்டை கெயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டு கெயின் ஆகலைன்னு சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா சாரி வெயிட்டு ஏற மாட்டேங்குது, ஆகலை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அன்சாயோ. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? சாரி சாயோ, சாரி அன்சாயோ, சாரி அன்சாயோ. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஜீஷுனுன் மானி மொஹோது சாரி அன்சாயோ. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நுரக்யோ ஹேது அன்வேயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒரு விஷயம் வந்து இது நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? நான் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் கொரியன் நான் பேசினாலும் நான் நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிறேன். நான் என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை. இந்த இடத்துல அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள். தூ அந்த்வேயும் சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நுரக்கே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி செஞ்சாலும் அந்த்வேயோனா நடக்கலை அப்படின்னு அர்த்தம். நான் என்ன முயற்சி பண்ணி செஞ்சாலும் அது வேலை செய்யலை, நடக்கலை அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சது அந்த எக்ஸாம்பிள்? ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேது அப்படின்ற வார்த்தையிலேருந்து, ஸோ கிரேது அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ தூதேயோ வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நிஜோ, நித்தா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நிஜோ அப்படின்னாது இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம். நிஜோனா ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இங்கே எழுதி காட்டுறேன். ஸோ நித்தா அப்படின்றது இதோட பேஸ் ஃபார்ம். இதை வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் எழுதும்போது நிஜோ அப்படின்னு மாறும். ஸோ நிஜோனா லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நிஜது தேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நிஜோனா லேட்டு, லேட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை லேட் ஆனாலும் இந்த துவேயோக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் வரும்னு பார்த்தீங்கன்னா நடக்கும், ஒத்துக்கலாம், இல்லை வந்து நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஏற்றுக்கக்கூடியது, நடக்கலாம், இது வந்து நடக்கும், நீ இந்த மாதிரி பண்ணால் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஏற்றுக்கலாம், நடக்கும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. இப்போதைக்கு நான் நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நடக்கணும்னு அர்த்தம் நான் ஒத்துக்கிறேன், நீ இப்படி பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? நிஜேது தேயோ அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு நீ லேட் ஆகிடுச்சி அப்படின்னா இன்னைக்கு லேட்டாக ஆஃபீஸ்க்கு வரலாம், நீ லேட்டாக ஆஃபீஸுக்கு வரலாம், இன்னைக்கு லேட்டாக வந்தாலும் நடக்கும் அப்படின்றதான் நம்ம இப்போ பொதுவாக நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நீ லேட்டாக வந்தாலும் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தடையாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ லேட்டாக வா ஆஃபீஸுக்கு, இன்னைக்கு லேட்டாக வா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி தானே சொல்கிறோம். ஸோ பேச்சு வழக்கில் நம்ம தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னா இந்த வார்த்தையை பார்த்துட்டு நீ லேட்டாக வந்தால் நடக்கும் அப்படின்றது அர்த்தம். ஆனால் இதோட ஆக்சுவல் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீ லேட்டாக வந்தாலும் நடக்கும். ஏன் இதை நான் வந்து வந்தாலும் நடக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா அப்போ தான் வந்து தூத்வேயோக்கும் மியந்தேயோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டாக வந்தாலும் நடக்கும், லேட்டாக வா அப்படின்ற ரெண்டு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். கும்புருள் மானி அன்ஹேது வேயோ அப்படின்னா அர்த்தம்? கும்புருள்னா படிப்பு, மானினா நிறைய, அன்ஹே அப்படின்னா அர்த்தம்? கும்புருள் ஹே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராமர். இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ கும்பு அப்படின்னா வந்து பாடம், படிக்கிறதுக்கு பேர் வந்து ஹாதா. ஓகேங்களா? இப்போ இதை சேர்த்து நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லும்போது கும்பு ஹேயோ அப்படின்னு வந்து மாறும்.
இதுவே வந்து நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கும்பு மானி ஹேயோ. ஸோ நிறைய படிக்கிறதும் வந்து கும்பு மானி ஹேயோ. இதுவே வந்து நான் நிறைய படிக்கலைனாலும் நிறைய படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது கும்பு மானி நிறைய படிக்கலைன்னும் போது ஹன் ஏயு. ஓகேங்களா? ஸோ எப்படி இந்த வார்த்தைலாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கேயும் அந்த தான் சொல்லியிருக்காங்க. கும்புருள் மானி ஹன் ஹேது வேயு. நீ பாடம் நிறைய படிக்கலைனாலும் நடக்கும். நீ பாடம் நிறைய படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒத்துக்கக்கூடியது, ஏற்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜெனரலாக நீ நிறைய படிக்கலாம், பரவாயில்ல, நீ இன்னைக்கு நிறைய படிக்க தேவையில்லை அப்படின்றத அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஒம்மா ஒனுல் சுகும் நிக்கே சாதுதேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒம்மானா அம்மா, ஒனுல்னா இன்னைக்கு, சூகும் அப்படின்னா கொஞ்சம், நிக்கே அப்படின்னா வந்து லேட்டா அப்படின்னு அர்த்தம், சாதா அப்படின்னா தூங்குறது, தூதேயோ அப்படின்னா இன்னைக்கு லேட்டா தூங்கினாலும் நடக்குமா? அம்மா இன்னைக்கு நான் லேட்டா தூங்கினா நடக்குமா அப்படின்னு வந்து நான் அம்மா கிட்ட கேட்குறேன். ஸோ இது வந்து ஒரு கேள்வியாக கேட்குறேன், அம்மாட்ட வந்து பெர்மிஷன் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை சொல்ல மறந்துட்டு, தூத்வேயோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட பெர்மிஷன் கொடுக்கறது, அப்படிலாம் வந்து பெர்மிஷன் வாங்குறது. இந்த இடத்துல பாருங்க, நிஜது தேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ லேட்டாவா பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, நீ நிறைய படிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, நம்ம பர்மிஷனை வாங்குறோம். அம்மா இன்னைக்கு நான் லேட்டாக தூங்க போகிறேன், இன்னைக்கு லேட்டாக தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இன்னைக்கு லேட்டாக தூங்கினாலும் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இன்னைக்கு நான் லேட்டாக தூங்கவா அப்படின்றத இதுக்கான மீனிங். ஓகேங்களா? அம்மா ஒனுல் சுகும் நிக்கே சாது தேயோ அப்படின்றத அர்த்தம். ஸோ இதே வார்த்தையை கேள்வியாக எப்படி அம்மா கிட்ட கேட்கலாம்? லேட்டாவான்னு வந்து ஒருத்தவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இதே வந்து ஒருத்தவங்கிட்ட நான் லேட்டாக வரவா அப்படின்றது எப்படி கேட்கலான்னா, நிஜது துவேயோ, லேட்டாக வந்தாலும் நடக்குமா, லேட்டாக வந்தாலும் நடக்குமா, இன்னைக்கு லேட்டாக வரவா அப்படின்றத அதோட மீனிங். ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து தூத்வேயோக்கு இது ஒரு வகையான மீனிங். இது இல்லாமல் இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செய்வீங்க, ஆனால் இன்னொரு விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அதை செய்கிறீங்க. ஓகே, எனக்கு பிடிக்கல, நான் எப்பயுமே இந்த விஷயத்த செய்ய மாட்டேன், ஆனால் நான் இப்போ செய்கிறேன், எனக்கு ஓகே தான், இப்போதைக்கு அது ஓகே அப்படின்னு சொல்கிறத போதும் இந்த தூத்வேயோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒல்லே சுஓப் ஷிஹானி நெஷி இந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒல்லேனா வந்து எப்பயுமே கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரம். ஓகேங்களா? ஆரம்பிக்கிற அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரம் 4 மணி. ஓகேங்களா? குந்தே அப்படின்னா ஆனாலும் அப்படின்னு அர்த்தம், இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒனுருன் தொசோஷி ஏ ஏது தேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே கிளாஸு 4 மணிக்கு ஆரம்பிக்கும், ஆனால் இன்னைக்கு 5 மணிக்கு ஆரம்பித்தாலும் நடக்கும். ஓகேங்களா? புரிஞ்சதா உங்களுக்கு? எப்பயுமே கிளாஸ் 4 மணிக்கு ஆரம்பிக்கும், இன்னைக்கு கிளாஸ் 5 மணிக்கு. ஓகேங்களா? புரிஞ்சதா? அடுத்தது பாருங்க, சோனுன் சூரு. ஸோ சூரு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பயுமே இல்லை அடிக்கடி, ரொம்பவும், அதிகமாக, அந்த மாதிரி அர்த்தம். அமெரிக்கனோருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எப்படி டீ காஃபி நிறைய பேர் அமெரிக்கன்ஸில் அமெரிக்கனோ நீங்கள் குடிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி கொரியனில் இதை சொல்லுவாங்கன்னா அமெரிக்கனோ ருல் மாஷினந்தே அப்படின்னா அர்த்தம், நான் வந்து எப்பயுமே வந்து அமெரிக்கனோ தான் குடிப்பேன், இருந்தாலும் லேத்தேருள் சூமு ஹேதுதேயு. ஸோ இன்னைக்கு நான் எப்பயுமே அதான் குடிப்பேன், ஆனால் லேத்தே கூடும் நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் செஞ்சுக்கலாம், லேத்தே ஆர்டர் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நான் எப்பயுமே லேத்தே தான், எப்பயுமே அமெரிக்கனை தான் குடிப்பேன், ஆனால் இன்னைக்கு ஒரு நாளும் நான் வந்து இதை குடிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா,
மியந்தேயோ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மியந்தேயோன்றது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரோமியான் கூரோமியான் அப்படின்றதுல தான் வந்து இந்த மியன் அப்படின்றது வந்திருக்கும். கூரோமியான் த்வேயோ. ஸோ இது ரெண்டும் சேரும்போது தான் குரோமியான் த்வேயோ அப்படின்றது வந்து மியன்வேயோ அப்படின்றது வரும். ஸோ இந்த குரோமியான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இதை செஞ்சினா, இதை பண்ணினா, இது பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும், இதை செஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதை செஞ்சாதான் பண்ணாதான் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி இடத்துல அது வந்து கிரோமியான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 열심히 공부해요. 그러면 시험을 잘 볼 거예요. அப்படின்னா என்ன அர்த்தம்? 열심히னா கஷ்டப்பட்டு, கும்புஹேயோனா படி, கஷ்டப்பட்டு படி. கிரோமியான் ஏன்னா ஷிஓம் அப்படின்னா டெஸ்ட் எக்ஸாம்னு அர்த்தம். ஷிஓமில் சல்புல் கோயேயோ. ஸோ சல்புல் கோயேயோனா நீ எக்ஸாம் நல்லா எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீ எக்ஸாம் நல்லா எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க. ஷிஓம் பூதா. ஸோ ஷிஓம் பூதானா எக்ஸாம் எழுதுறது, எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் ஷிஓம் பூதா அப்படின்னு இருக்கும். இதுவே வந்து ஷிஓம் சல் பூதா அப்படின்னா வந்து எக்ஸாம் நல்லா எழுதுறது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து எக்ஸாம் நல்லா எழுதாததுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஷி ஓம் மொத் பூதா, எக்ஸாம் நல்லா எழுதாததுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷியோம் பூதானா எக்ஸாம் எழுதுறது, ஷியோம் சல் பூதா நல்லா எழுதுறது, ஷியோம் முத் பூதானா நல்லா எழுதாதது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீ கஷ்டப்பட்டு படித்தாதான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும், உன்னால் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இதை வந்து நம்ம தனித்தனியாக 2 சென்டென்ஸாக பிரித்து எழுதும்போது இப்படி எழுதுவோம். இதுவே வந்து சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஷல், அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றிட்டு தூத்துவேயோ அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஆனால் வந்து இந்த மியனில் அப்படி பண்ணக்கூடாது. சல் ஹாதா மொக்தா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி மாற்றணும்னா சல் ஹா அப்புறம் வந்து மியன் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மோ மியன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் வேர்ப் கூட இந்த மியன்னை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள். கும்பு ஹேயோ, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட பேஸ் வேர்ப் எப்படி வரும்? கும்பு ஹாதா. இந்த மியான் சேர்க்கும்போது கும்பு ஹாமியான். ஓகேங்களா? யொல்ஷிமி கும்பு ஹாமியான் ஷிஓமில் சல்புல் கோயேயோ. நீ என்னை கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நல்லா எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். சொங்ஜோகி சூமியான் சூவுன் தே ஹக்யோ ஹே கல்கோயேயோ கல்சு இஸ்ஸாயோ. ஸோ கல்சு இஸ்ஸாயோ, இந்த கல்சு இஸ்ஸாயோனா முடியும், போக முடியும்னு அர்த்தம். ஸோ இல்சு இஸ்ஸாயோனா முடியும், கல்சு இஸ்ஸாயோனா போக முடியும்னு அர்த்தம். தேஹக்யோனா வந்து காலேஜுக்கு, சூவுன்னா நல்ல காலேஜுக்கு. ஸோ சூவுன்னா மறுபடியும் வந்து நல்ல. சொங்சோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேடுன்னு அர்த்தம், நல்ல மார்க்குன்னு அர்த்தம். ஸோ நல்ல கிரேட் எடுத்தீங்கன்னா தான் நல்ல காலேஜுக்கு உன்னால் போக முடியும் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மியன்னை வந்து நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள். ஹங்குஹொருள் சாரியம்யான் ஒத்தொக்கே ஹேயா துவேயோ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம துவேதாக்கு வச்சு நிறைய கிராமர் ஃபார்ம் எழுதியிருந்தோன்னு பார்த்தோம். நம்ம முன்னாடியே என்ன ஃபார்ம் பார்த்தோம்? தூதுவேயோ பார்த்தோமா, ஹந்த்வேயோ பார்த்தோமா. இந்த இடத்துல பாருங்கள்,
யாத்வேயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிராமர் ஃபார்ம் இருக்குது. இதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு தனியான ஒரு கிராமர் ஃபார்ம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஹங்குஹொருள் சாராமியான் ஒத்தக்கே ஏகாத்வேயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கொரியன் மொழி நான் நல்லா படிக்கணும்னா, நல்லா பேசணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? நீ கொரியன் நல்லா பேசணும்னா நீ வந்து தினமும் படிக்கணும். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? மேயில் கும்பு ஹாமியான் துவேயோ. இது எப்படி சொல்லலாம்? நீ நல்லா படிச்சின்னா நடக்கும். நீ நல்லா படிச்சின்னா தினமும் படிச்சின்னா நடக்கும். மேயில் கும்பு ஆமியா துவேயோ. நீ தினமும் படிச்சின்னா நடக்கும். நீ டெய்லி படிக்கணும். இதுக்கு தான் ரெண்டுக்கான மீனிங். இப்போ நீங்கள் தூதுவேயோ வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதலாம். இது உங்களுக்கு வந்து புரியுதா அப்படின்னு பார்க்கலாம். மேயில் கும்பு ஹேது துவேயோ. இங்க பாருங்க, மேயில் கும்பு ஆமியான் துவேயோ, மேயில் கும்பு ஹேது துவேயோ. இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. நீ டெய்லி படிச்சினா நடக்கும், டெய்லி படித்தாலும் நடக்கும். இதை நம்ம தமிழில் ரெகுலராக பேசும்போது மாற்றணும்னா எப்படி மாறும்? நீ தினமும் படிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான், நீ தினமும் படிக்கணும். இதற்கான ரெண்டு அர்த்தமும் நம்ம தமிழில் டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வித்தியாசம் தெரியாது. நீ தினமும் படிக்கணும், எழுதணும், தினமும் சாப்பிடணும், அந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் உத்து நோக்கும்போது தான் அதுக்கான அர்த்தம் தெரியும். நீங்கள் தினமும் படித்தாலும் நடக்கும், நீ தினமும் படித்தாதான் நடக்கும். ஓகேங்களா? வித்தியாசம் புரிஞ்சதா? ஓகே, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னமும் வந்து போக போக பின்னாடி வர வீடியோவில் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கம்ப்யூட்டர் ஒத்தக்கே காயோ. ஸோ ஹூதா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூதானா ஆஃப் பண்ணுறது. இதை ப்ரெசன்டேஜில் பண்ணும்போது காயோ அப்படின்றது மாறும். ஓகேங்களா? ஹூதான்றது ஆஃப் பண்ணுறது, இது பேஸ் வேர்ப். இந்த ப்ரெசன்டேஜில் மாற்றும் போது காயோ அப்படின்றது சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் ஒத்தக்கே காயோ. கம்ப்யூட்டர் எப்படி ஆஃப் பண்ணுறது? ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஷட் டவுன் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஷட் டவுன் ஆஃப் பட்டன் சொல்லுவாங்களா, அதுதான் வந்து சுன்யு. சுன்யு சுன்யு பத்தனில் நுரியோமியோன் துவேயு. ஷட் டவுன் பட்டன் ஆஃப் பண்ணினா, ப்ரெஸ் பண்ணினா, அழுத்தனா நடக்கும். நீ ஷட் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சதா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, வாங்க அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நெயில் நெயில் தூஷிக்காஜி ஓமியோன் துவேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு 2 மணிக்கு வா. ஸோ நாளைக்கு 2 மணிக்கு வந்தீங்கன்னா நடக்கும். நெயில் தூஷிக்காஜி 2 மணிக்கு, ஊமியான் இல்லை ஓதா அப்படின்வாங்க, இல்லை ஊதான்னு சொல்லுவாங்க. ஸோ ஊமியான் துவேயோ, நாளைக்கு 2 மணிக்கு வந்தீங்கன்னா நடக்கும். நாளைக்கு 2 மணிக்கு வா. அடுத்தது பாருங்க, யுகோன் நூவு ஹாந்தே சூமியான் துவேயு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இதை நான் யார்கிட்ட கொடுத்தா நடக்கும், இதை நான் யார்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இதை நான் யார்கிட்ட கொடுத்தா நடக்கும், இதை நான் யார்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 2 விதமான ஆன்சர் கொடுக்கலாம். சோ ஆந்தே சூஷோது துவேயு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட கொடுத்தாலும் நடக்கும். சோ ஆந்தே சூமியான் துவேயு, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நடக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை நான் ஒரு பேப்பர் வாங்குறதுக்கு நான் தான் இன்சார்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ வராங்க, ஏதோ ஒரு பொருள் என்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் தான் அந்த பொருளை வாங்க போகிறேன், நான் தான் கலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன் நான் தான். இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பொருளை நான் யார்கிட்ட கொடுத்தா நடக்கும், இந்த பேப்பர் அட்டை யார்கிட்ட கொடுத்தா நடக்கும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நான் எந்த மாதிரி பதில் சொல்வேன்னா, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்வேன்? என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நடக்கும். சோ ஆந்தே சூமியான் துவேயோ அப்படின்ற பதில நான் கொடுப்பேன். இதுவே பாருங்களேன், என் ஃப்ரெண்டு தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன். ஓகேங்களா? அவங்க தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு டெஸ்கில் இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த பேப்பர் யார்கிட்ட கொடுத்தா நடக்கும், இந்த பேப்பரை நான் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ நான் என்ன சொல்வேன், அப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அவள் என் ஃப்ரெண்டு தான், என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்வோம், என்கிட்ட கொடுங்க அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லல, என்கிட்ட கொடுத்தாலும் நடக்கும். ஸோ அதே தான் இங்கே சோ ஆந்தே சூஷோ தூமியான் துவே சாரி சோ ஆந்தே சூஷோ தூ துவேயோ அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட கொடுத்தாலும் நடக்கும். நான் அதோட இன்சார்ஜ் இல்லை, ஆனால் என்கிட்ட கொடுத்தாலும் நடக்கும், நானும் அந்த பேப்பரை வாங்குவேன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ என்கிட்ட கொடுங்க அப்படின்றது டைரெக்டாக தமிழில் மாற்றினா இங்கேயும் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இதை வந்து உள்ள அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கொடுத்தா தான் நடக்கும், நான் தான் அதோட இன்சார்ஜுன்னு அர்த்தம். என்கிட்ட கொடுத்தாலும் நடக்கும்னா அதுக்கு நான் இன்சார்ஜ் இல்லை, என்கிட்ட கொடுங்க அப்பயும் வேலை ஆகும், உங்களோட வேலை ஆகும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது எந்த இடத்துலலாம் இந்த மியன்வேயோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்லலாம் இந்த பாஸ்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மியன்வேயோ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வேலை செஞ்சேன்னா தான் நடக்கும், இந்த வேலை செய் அப்படின்னு சொல்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மியன்வேயோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கு குவே ஆந்தே. ஸோ இந்த குன்றது அந்த, கூஹேக் அப்படின்றது வந்து கஸ்டமர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கூஹேக் ஆந்தே அந்த கஸ்டமருக்கு நெயில் காஜி நாளைக்கு மெயில் இமெயிலு பூ பூனேஷி மியான் துவேயோ அப்படின்னா அர்த்தம், நாளைக்கு அந்த கஸ்டமருக்கு மெயிலு அனுப்புங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்கள ஆர்டர் கொடுக்கணும், அதுவும் ஹம்பலாக கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கூஹெக் ஆந்தே நெயில் காஜி இமெயிலில் பூனேஷி மியான் துவேயோ அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? நாளைக்கு அந்த கஸ்டமருக்கு மெயில் அனுப்பணும், நாளைக்கு அந்த கஸ்டமருக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே வந்து தூத்வேயும் வச்சு சென்டென்ஸ் எழுதுனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அர்த்தம் எப்படி மாறும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கூஹே காந்தே நெயில் காதி இமெயிலில் பூனே இந்த இடத்துல பாருங்க பூனே ஷீமியான் இருக்கா, இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா பூனே ஷா தூ வேயோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அந்த கஸ்டமருக்கு நாளைக்கு மெயில் அனுப்பிச்சாலும் நடக்கும். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், நாளைக்கு அந்த கஸ்டமருக்கு மெயில் அனுப்பணும். ஆனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த மெயில் வந்து கஸ்டமருக்கு அனுப்பணும், ஆனால் நீங்கள் நாளைக்கு அனுப்பிச்சாலும் நடக்கும் அப்படின்றது அதுக்கான மீனிங். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு இது, இந்த விஷயத்த நீங்கள் இப்போ செஞ்சாலும் நடக்கும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது இந்த தூத்துவையோன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். ஸோ மியான் அந்த்வேயோன்ற சென்டென்ஸை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து கொஷின். ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது இதுக்கான மீனிங் தனியாக இருக்கும், கொஷினாக இருக்கும்போது இதோட மீனிங் தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த மியான் அந்த்வேயோ அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குப்பை கொட்டாதீர், இங்கே வந்து புகை பிடிக்காதீர் அப்படின்னு சொல்லுவாங்களே, இங்கே புகை பிடிக்கக்கூடாது, ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறல. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இந்த மியான் அந்த்வேயோன்ற யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது மியான் அந்த்வேயோ யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மஞ்சுமியான் அந்த்வேயோ. ஸோ ஒரு கடையில் நீங்கள் பொருள் விற்றுட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, யாரோ வந்து அந்த பொருளை உடைக்கிறாங்க, ஸோ அந்த இடத்துல தொடறாங்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இங்கே பொருள்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்வீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்த தான் மஞ்சுமியான் அந்த்வேயோ, தொடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஆஃபீஸ்க்கு யாரோ லேட்டாக வராங்க, நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, இன்றைக்கி லேட்டாக வந்துட்டீங்க, உங்கள் பாஸ் கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாஸ் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா, லேட்டாக வரக்கூடாது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நிஜக்கே ஓமியன் அந்த்வேயோ, லேட்டாக வரக்கூடாது, நிஜக்கே ஓமியன் அந்த்வேயோ. அடுத்தது பாருங்க, நெயில் பீஹா
ஊமியான் அன்வேயோ, நாளைக்கு மழை வரக்கூடாது, நம்ம வேண்டிப்பல நாளைக்கு மழை வரக்கூடாது. ஸோ ஒரு விஷயம் செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் வந்து மியான் அன்வேயோ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே வந்து கொஷினாக கேட்கும்போது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகும் காமியான் அன்வேயோ, இப்போ நான் போகலைன்னா நடக்காதா, இப்போ நான் போகக்கூடாதா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினாக கேட்கும்போது பர்மிஷன் கேட்குறீங்கன்னு அர்த்தம். சிகுன் காமியன் அன்பேயோ, நான் இப்போ போகலாமா அப்படின்னு அர்த்தம். சிகுன் தூத்வேயோ, நான் இப்போ போகலாமா அப்படின்றத அர்த்தம். இந்த பார்த்துங்க, சுக்ஜேரில் நேயில் ஆமியான் அன்வேயோ, நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணுறதா. சுக்ஜேரில் நேயில் ஹேது தேயோ, நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, சிகும் காமியான் அன்வேயோ, சிகும் தூ தேயோ. ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நான் இப்போ வந்து போகலாமா அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்தது பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இதை ரெண்டுத்தையும் கேள்வியாக கேட்கும்போது இது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெக்கேஷன் போகும்போது நீங்கள் வந்து 2 விதமாக ஒருத்தவங்கள கேள்வி கேட்கலாம். நான் அந்த இடத்துல வெக்கேஷனுக்கு போகலாமா, நான் வெக்கேஷன் போகிறதா அப்படின்றதுக்கு 2 விதமாக கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வெக்கேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சஜஷன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம், என் ஃப்ரெண்டோ இல்லை யார்கிட்டையோ நான் சஜஷன் கேட்குறேன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க. ஆமாப்பா அந்த இடம் நல்லா இருக்குது, நீ வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய சஜஷனை கேட்கும்போது நம்ம மியன்வேயோ அப்படின்றத மியான் அன்வேயோன்றத இந்த யூஸ் பண்ணுவோம். இதே வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தூத்வேயோன்றதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஊரே அப்படின்னா வந்து இந்த வருஷம் அப்படின்னு அர்த்தம். சேஜு தூரோ அப்படின்னா வந்து ஜேசு ஐலாண்ட் அப்படின்னு அர்த்தம். யோஹெங்னா வெக்கேஷன், காமியான்னா போனா, அந்துவேயோ நான் அந்த இடத்துக்கு வெக்கேஷன் போகலாமா சஜஷன் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்ற சஜஷன். இதுவே வந்து ஊரே சேஷு தூரோ ஹேஹங் காது தேயோ, நான் அந்த இடத்துக்கு போகணும், எனக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து தூ தேயோ தூ அந்துவேயோக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து நம்ம தூ அந்துவேயோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, கம்ப்யூட்டர்னு கொச்சு பாத்து அன்வேயோ அப்படின்னா அர்த்தம். கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து இந்த கம்ப்யூட்டர், குச்சிதா. ஸோ இந்த எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா குச்சிதா. ஸோ குச்சிதா அப்படின்னா வந்து ரிப்பேர் பண்ணுறது, சரி செய்யறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சிதா அப்படின்றது மாறும். கம்ப்யூட்டர்னு கொச்சி பாத்து அன்வேயோ, இந்த கம்ப்யூட்டர் சரி செஞ்சதுக்கு அப்புறமும் வேலை செய்யலை, இந்த கம்ப்யூட்டர் சரி செஞ்சதுக்கு அப்புறமும் வேலை செய்யலை, இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யலை அப்படின்ற மீனிங் வரும். அடுத்தது பாருங்க, ஆமுரி தூரோ தூ ஈயேகா அந்துவேயோ அப்படின்னா அர்த்தம். ஆமுரி என்னதான், தூரோது அப்படின்னா அர்த்தம். துத்தா அப்படின்னா வந்து கேட்கறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? துத்தா அப்படின்னா வந்து லிசன் பண்ணுறது, கேட்கறதுன்னு அர்த்தம். இதை ப்ரெசன்ட் டென்ஸில் மாறும்போது துராயோ அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமுரேது துரோது ஈயேகா அந்துவேயோ. ஸோ ஈயேகா தான் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். நான் என்னதான் கேட்டாலும் எனக்கு புரியல அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, சோயி துங்னே ஹேசோனுன் பாமே தோது மியான் அன்வேயு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை என்னுடைய நெய்பர்ஹுட்டில் ராத்திரியில் கத்தனா அலௌடு இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் நைட்டில் கத்தக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஏவன் துங்முருள்
கீவோது அந்த்வேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ தும்முல்னா வந்து அனிமல்னு அர்த்தம். ஹேவன் அப்படின்னா வந்து வீட்டு விலங்கு. பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறதும் அலௌடு இல்லை. ஸோ ஓகேங்களா? நைட்டில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கத்தக்கூடாது. அப்பார்ட்மெண்ட்டில் பெட்டையும் வளர்க்கக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஓகே சாரி, உங்களுக்கு இது தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துடும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆமுது. ஸோ ஆமுதுனா யாரும், சோன்வாரில் ஹன் பாதுமியான். ஸோ யாரும் ஃபோனை எடுக்கலைன்னா சோ ஆந்தே சோன்வா மியன்வேயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் ஃபோன் எடுக்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமுது சோன்வா ஹன் பாதுமியான் சோ ஆந்தே சோன்வா ஹேது தேயோ. ஸோ யாரும் ஃபோன் எடுக்கலாம், எனக்கு பண்ணுங்க. ஏன்னா நான் தான் இன்சார்ஜ்னு அர்த்தம். யாரும் ஃபோன் எடுக்கலாம், எனக்கு கூட நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு கூட பண்ணலாம், நானும் எடுப்பேன் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஹோப் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருச்சு, இல்லை இந்த மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போடணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, புரியலையா, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்றது எனக்கும் தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த துவேதா வச்சு நம்ம 2 கிராமர் பேட்டர்ன் தான் பார்த்தோம். ஸோ துவேயோ, அந்த்வேயோ, மியன்வேயோ, மியன் அந்த்வேயோ அப்படின்னு சொல்லிட்டு 4 கிராமர் ஃபார்ம் தான் பார்த்துருக்கோம். இது மட்டும்தான் துவேதா வச்சு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை தாண்டி நிறைய இருக்குது. குவேத் வேயோ அப்படின்னு இருக்குது, யாத் வேயோ அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் இருக்குது. பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த துவேதா வச்சு நிறைய இருக்குது வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யூ கைஸ். நான் உங்களை தெரியும்.